அன்பு நான்காமின் உள்ளங்களே, அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புதர்பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த அந்த உபதேசத்தையே தமப்பத வகுப்புகளாக நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன். தமப்பத பாடங்கள் என்பவை புத்தர் பெருமானுடைய உபதேசங்களை அவரது சீடர்கள் தொகுத்து வைத்த தம்மபத பாடங்கள். அவைகள் எப்படி பார்த்தாலும் புத்தகங்கள் தான். பிரம்மேந்திரர் நடத்திய புத்தர் பாடத்தில் அதை நடத்துவார். பஞ்சாக இருக்கிறவரே அது அழகாக காற்றிலே பறக்கும். பஞ்சை திரித்து நூலாக்குகிறவன் மனிதன்தான். அதே போல் புத்தியாக இருக்கிறவரே நன்றாக செயல்படும். அதை திரித்து சாஸ்திரமாக்கிட்டான். சாஸ்திரம் ஆகணும்னு அது பஞ்சா பறக்கிறது கிடையாது. இதே போல் இருக்கும் அவருடைய பாடங்கள் எல்லாம். அதுபோல் எவ்வளவு சாஸ்திரங்கள் வந்தாலும், எவ்வளோ புஸ்தகங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய மகானிடம் பாடம் கேட்டவங்களே கெட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? இயேசுபிரானிடம் பாடம் கேட்டவனே அவர் காட்டி கொடுத்தும் இருக்கிறான். புத்தர் பெருமானிடம் பாடம் படித்தவனே அந்த பரமதத்தனோ இதை தனதத்தனோ பாறாங்களை உருட்டுறான் அவர் மேலே, மலை மேலே இருந்து. அதனால் புத்தர் என்ன சொன்னார்னா, அவங்க உபதேசம் செய்கிறவர்கள் பெரிய நிலையா இல்லையா என்று நீ ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் புத்தி சரியாக இருக்கிறதா அதை பார். உன் புத்தி சரியாக இருந்தால் நீ எதையும் கற்று எங்கிருந்தும் எந்த இடத்திற்கு முன்னேறிவிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால தான் அவர், நான் நிறைய விளக்கங்களை சொல்கிறதை விட புத்தியை தீட்டுன்னு சொல்கிறேன். அப்போ புத்தியை தீட்டு என்பதிலும் 2 வகை இருக்கிறது. அது என்னன்னா, சரியாக தீட்டணும். புத்தியை தீட்டி மற்றவங்களை ஏமாற்றலாம், அது பேர் புத்திசாலித்தனம் சொல்கிறோம். பெரும்பாலும் அது பிராமணர்கள் அதுதான் செய்வார்கள். இங்கே பிராமணர்கள் வெளிநாட்டிலே ஆர்த்தடாக்ஸ் என்ற பெயரிலே இருக்கிறவர்கள். அவர்கள் செய்கிற புத்திசாலித்தனமான வேலையை எந்த சமயத்திலே வெளியிலேருந்து நுழைவார்கள், அந்த சமயத்தினுடைய ஆர்த்தடாக்ஸ் டைட்டில்ஸ் அதையெல்லாம் பிடுங்கி கொண்டு அவர்கள் நாங்கள் தான் என்று அதை நிலைநிறுத்தி கொண்டு விடுவார்கள். அப்போ இந்த டேட்டம் லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவான் இவன். டேட்டம் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான பரிசோதனை கூடத்தில் லெபரேட்டரியில் பார்த்தீங்கன்னா NTPன்னு இருக்கும். எல்லா ரிசல்ட்டும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுவோம். கடைசியில் என்ன எழுதுவோம்? NTP அப்படின்னா என்ன அர்த்தம்? அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நார்மல் டெம்பரேச்சர் நார்மல் ப்ரெஷர் கண்டிஷனில் இந்த ரிசல்ட் அப்படி தான் இருக்கும் அது எல்லாமே. அப்போ அந்த NTP மாறிச்சுன்னா ரிசல்ட் மாறும்னு அர்த்தம். அதுபோல் அந்த டேட்டம் லைன் அதை பிராமண மெதுவாக திருப்பி அதை தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிப்பான். ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே அதுக்கு அதை சார்ந்த எல்லா ரிசல்ட்டும் தப்பாகவே காட்டும். எவ்வளோ பெரிய உபதேசமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பகவத்கீதை சாதாரண விஷயம் இல்லை. பகவத்கீதையில் அந்த ஒரு பகுதியை நன்கு அனுபவித்தவன்னா அதுலேயும் 2 வகை இது. அதை அப்படியே படித்து ரசித்து ருசித்து அதனுடைய சொற்கோர்வை அதனுடைய சொல்லாற்றல் அப்படி ரசிக்கிறது இல்லை, அதன் அர்த்தம் நமக்கு வாழ்நாளிலே பயனளித்திருக்க வேண்டும். காந்தியடிகளுக்கு அது பெரிதும் பயனளித்தது. கர்மயோகத்தை அவர் பயிற்சி செய்தார். எப்படி கர்மயோகம் செய்வதுன்னு மிகப்பெரிய கர்மயோகி காந்தியடிகள். அது கீதையிலேருந்து தான் அதை பயிற்சி செய்கிறார். அதே போல் நான் சிறிது காலம் அரசு பணியெல்லாம் இருக்கும் பொழுதும் எனக்கு அதெல்லாம் பயன்பட்டது. அது எப்படி மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை இல்லாமல் கடமைக்காக மாத்திரமே கடமை செய்கிறவன் கர்மயோகின்ட்டு அதை டிஃபைன் பண்ணியிருப்பார் சுவாமி விவேகானந்தர். என்னோட டேபிள் மேலே அதை எழுதி வச்சுருக்கோம். எழுதி வச்சு லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி கர்மயோகம் பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப. அதுக்கு பிறகு நிறைய யோகங்கள், பக்தி யோகம், ஞான யோகம், சன்னியாசி யோகம், ஞான கர்ம சன்னியாசி யோகம் போயின்னே இருக்கும். அது போன விஸ்வரூப தரிசனம் வரைக்கும் போவோம். அர்ஜுன விஷாத யோகத்தில் ஆரம்பிச்சு. அப்போது அந்த டேட்டம் லைனை எல்லாருக்கும் பொதுவாக பாடுபடுறதுக்காக சொல்லி வச்சார் கண்ணபிரான். ஆனால் பாப்பன் நுழைஞ்ச உடனே மெதுவாக சமஸ்கிருதம் யாருக்கும் சொல்லி கொடுக்காம தடுத்துட்டான். முதல்ல சூதரவாக கிடையாதுன்னா, அதுக்கப்புறம் நடைமுறையில் நான் பிராமின் சொல்லி கொடுக்குறதே இல்லை. அப்படியே ஒன்று அவனுக்கு மட்டும் வச்சுக்கணும். அப்புறம் அவனுடைய ஆச்சாரியர்கள், குருமார்கள், பெரியவாக்கள், அவ்வளோதான்
சொருவிட்டானுங்க. 4 ஜாதிய நானே படிச்சேன்னு அந்த கிருஷ்ணரே சொன்னார். யார் வாயில பொய் சொருவுனா, மக்கள் வந்து சந்தேகம் வராம அத ஏத்துப்பாங்கன்றதுல அனுமானிக்கிறதுல பிராமணன் கில்லாடி. அதனால அத சொருவிட்டான். சொருவிட்டோனே எல்லாமே கெட்டு போச்சா இப்போ? இப்போ வந்து பிரம்மஞான அடையும் அர்ஜுனா பாடுபடுன்னு சொல்றாரு கண்ணபிரான். ஆனா வேற ஒரு இடத்துல அத வந்து பிரம்மஞானம் பிராமணனுக்குரியதுன்னிறாரு. சரியா போச்சு. இதுல சொல்ற கண்ணபிரானும் பிராமணன் கிடையாது. கேட்கிற அர்ஜுனனும் பிராமணன் கிடையாது. அப்புறம் இன்னொரு இடத்துல பரதர்ம கர்மா செய்யப்படாது. காஞ்சி பெரியவர் சொல்றாருல்ல, இன்னொருத்தன் கர்மாவை நீ செய்யப்படாது அப்படின்லாம். அப்படி பார்க்கும்போது பிராமணனுக்குரியதை எப்படி இவர் உபதேசம் பண்றாரு? அது எப்படி நான் பிராமின் அர்ஜுனனுக்கு உபதேசம் ஒரு பிராமண உபதேசம் பண்ணாலும் அவர் கடவுளாக்கும். அதனால அவருக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம். அர்ஜுனன் நான் பிராமின் அவனுக்கு உபதேசம் பண்றாரு. அப்புறம் பார்த்தா சஞ்சய உவாச்ச அப்படின்னு வரும். சஞ்சயன் தேரோட்டி சூத்ரன் அவன் வந்து திருதராஷ்டிரனை எடுத்து சொல்றான் அந்த உபதேசத்தை எல்லாம் அங்க உட்காந்துக்கின்னு. எங்கேயுமே பிராமணன் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? சொல்லிட்டானுங்க. இதே வேலை தான் செய்வான் பார்ப்பான். சொல்லிட்ட உடனே இப்போ நான் உங்களுக்கு வகுப்பு ஆரம்பித்து 1/2 மணி நேரம் எல்லாரும் மூச்சு பயிற்சி செய்யுங்க, காற்று பயிற்சி செய்யுங்க, எல்லாம் கையை நீட்டுங்க, காலை நீட்டுங்க, நாட்டியம் கூட ஆடி காட்டிட்டேன், நாட்டியக்காரணம் செய்யுங்க அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்போல்லாம் 1/2 மணி நேரமாக பாப்பானை இப்படி பண்ணுறானுங்க, பாப்பானை இப்படி பண்ணிட்டானுங்க, பாப்பானை இப்படி பண்ணுவானுங்க, ஜாகிரதையா இருங்க, ஜாகிரதையா இருங்க, ஜாகிரதையா ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. இதுதான் பெரிய பாடமாயிடுச்சு. சரியா போச்சா? அதான் கெடுதியே. அதே போல தான் தம்மப்பதம் பாடங்களும். பாப்பன் நோஞ்சான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு பிராமணன் அவங்க அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் பாவம் சேராது எழுதி வச்சிட்டான். தெரியுதா? பார்க்கும்போதே தெரியுது அவன் வந்து அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டுக்கிறான். அந்த சொருவனை பார்ப்பான். இவங்க வேலையே இதே தான். பிராமணனுக்கு வந்து அது சுய திருத்தம் தன்னை திருத்தி கொள்ளுதுன்றது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. யாராவது அவனை திருத்தன்னா அவங்களையும் பிடிக்கவே பிடிக்காது. கொலையே பண்ணிடுவான். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு நானா படித்தேன், இல்லை நீங்களா படிச்சீங்க பிராமணன்? இல்லவே இல்லை. இயற்கை அந்த மாதிரி படித்து வச்சிருக்குது அவனுங்கள. அப்போ நம்ம தான் உஷார்படுத்தி நம்ம ஜனங்களை காப்பாற்றிக்கின்னே வரணும் இல்லையா? சாரி மலை தான் போகிறோம், ஐயப்பான் தான் சொல்கிறோம். ஆனால் புலிக்காடு ஜாகிரதையாக போ, வெடி வழிபாடு அப்படின்னுவான். போய் ஒரு வழிபாடு பண்ணு, என்ன டும்முன்னு காட்டில் வெடிக்கும். வாழ்நூரை சேர்ந்த தோசமார்கள் ஒரு வெடி வழிபாடே அப்படின்னு ஒரு மைக்கில் சொன்னோடனே அங்கே கேட்கும். அங்கே உடனே வச்சிடும், டொம்முன்னு வெடிக்கும். இந்த வெடி சத்தத்துக்கு புலிங்கெல்லாம் தூரவே இருக்கும். நம்ம போயிட்டு வரலாம். அதான் இது பேர் புலியை வெறுக்கிறதா? இல்லவே இல்லை. அதனுடைய இயல்பில் அது இருக்குது. நம்ம எச்சரிக்கை நம்ம பண்ணிக்கிறோம். அதே போல் தான் பிராமணர்கள். அவன் இயல்பு வஞ்சகம், பிராமணனது இயல்பு, அவ்வளோதான். அதனால் நம்ம மக்களை எச்சரிக்கை பண்ணிக்கினே இருக்கிறோம். இப்போ நான் எச்சரிக்கை பண்ணவே எனக்கு வந்து கடவுள் அருள் இருக்கவே அதனுடைய பாயிண்ட்ஸ் கிடைக்கணும்ல எனக்கு. இப்போ ஒன்றுன்னா என் கைக்கு அனுப்புகிறான் கடவுள் தான். இது இந்த ஒரு பாயிண்ட்டாக பார்க்க திகிர்ந்து முதல்ல ஆத்ம சாதக திசையில் இதையெல்லாம் திரும்பியே பார்க்கல. வர்ணாசிரமம் உண்மைன்னு தப்பாக நினச்சதை திருத்தடுத்து குரு இருந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்ண ஆசிரமம்லாம் இல்லை, அது தர்மம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்னாரு. அதே பிராமண ஜாதியில் பிறந்த குருநாத பிரம்மேந்திரர். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஓகே. அதுக்கப்புறம் நாட்டம் ஒன்றே இரு, பொம்மல் ஆட்டம் என்றே இரு அப்படின்னு பட்டினத்தார் சொன்னதை போல ஒரே நாட்டமாக இருந்து அந்த இலக்கை எட்டி பிடித்தேன் ஆன்ம சாதகத்தில் இறை அனுபூதி நிலையை. இப்போ யாருன்னா சாரில் அடிக்குதா பாருங்க. சாரில் அடித்தா அடுத்த இந்த பக்கமும், சாரில் அடித்தா நடுவில் இருந்து உட்காந்துங்க. இதுதான் பிராமண தொல்லைன்றது. இதுதான். அப்போ நான் ஆத்ம சாதகத்தில் இருந்த வரைக்கும் இதில் பக்கம்லாம் திரும்பலை. இந்த ஒரே ஒரு இறை இருந்தது, அதை குருநாதர் சரிப்படுத்தி அதை கொண்டு வந்துட்டார். அதை வந்து எட்டி பிடிக்க வச்சுட்டாரு. வெற்றி பெற்ற பிறகு இங்கே வந்து பாராட்டிட்டு போனார். அங்கேயே அவர் உசுப்பேத்தி தான் வளர்த்தார். இறை அனுபூதி நீ எட்டி பிடிக்கலன்னா நீ ஒன்று என்ன குருன்னு சொல்லிக்கோ. ஏன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. அவ்வளோதான் எங்கள் குரு அப்படின்னு யார் ஒன்றா சொல்லிக்கலாம்.
ஆனால் நான் உன்னை சீடன்னு சொல்லணுமே என்னாரு. அப்படி சொல்லணுன்னா ஜெயிச்சாதான். அப்புறம் 10 வருடத்தில் அவர் சொல்லி கொடுத்த பயிற்சிலாம் செய்து அது அந்த இறைவனுபூதி எட்டி பிடிச்சிட்ட உடனே ஜெயித்து விட்டாயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து பாராட்டிட்டு போனார்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். எதுலையுமே தலையிடாமல் அவர் வளர்த்தார். நான் போன வகுப்பில் சொன்ன மாதிரி 1 2 3 நீ நான் கடவுள். நீ நம்பர் 1 கடவுளை தேடுகின்ற சீடன், நான் நம்பர் 2 கடவுளை தெரிந்த குரு. நம்ம 2 பேரும் நடுவில் சப்ஜெக்ட் கடவுள் நம்பர் 3. 1 2 3 இதுலேயே குறியாக இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். கொஞ்சோண்டு திரும்பி அவன் இப்படி இவன் அப்படின்னு 4 5 நீ தோத்து போயிட்டு விடான்ட்டார். கல்லூரி படிச்சுன்னு இருக்கிறான். அப்போ அது மாதிரி வழிநடத்துகிற குரு ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. பெரிய ஞான குருவால் தான் அதெல்லாம் முடியும். சரி, நான் அதே போலவே இருந்து அதே மாதிரி தேறின உடனே என்ன சொன்னார்னா 10 வருஷம் இருந்து நீ மதியம் கூட சொல்லியிருந்தேன், எப்படி அண்ணனூரில் ஒரு கொட்டா போட்டுன்னு அதில் ஜபதப தியானம் கல்லூரி முடிஞ்ச உடனே வெளியில் ஒரு பாத்திரத்தில் கஞ்சி மட்டும் எடுத்துன்னு வந்து அந்த கதில் மாட்டிடணும், எனக்கு எப்போ பசிக்குதோ நான் வெளில அதை எடுத்து குடிப்பேன் சொல்லிவிட்டு எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. எல்லாம் மதியம் சொல்லின்னு இருந்தான். அப்புறம் ஜெயித்தவுடன் சாமிகள் வந்து அது 10 வருஷம் அதில் ஒரு 2-3 வருடங்கள் கடுமையான மாதிரியான ஜபதப தியானம். நான் இருக்கும் பொழுதே கடவுளை தேடுகிறவன் அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் தேறிய பிறகு அவர் என்ன சொன்னார்னா 10 வருஷம் இப்படி பாடுபட்டு எல்லாம் பண்ணி தேரணுன்னு நீ விரைவில் தேறி விட்டாயினார். 10 வருஷம் காஞ்சி சீந்தி எலும்புந்தோளும் ஆயி விரைவில் தேறி விட்டார். சாமி இப்படி விரைவில் தேறின அப்புறம் சொன்னார், நீ இப்போ எட்டி பிடித்திருக்கிற நிலை என்ன நிலை தெரியுமா? 2 பிறவிகள் பாடுபட்டால் தான் இந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும். அதை நீ 10 வருஷத்துலேயே எட்டி பிடிச்சிட்ட. அவங்க கணக்கு பற்றியா இல்லை? 10 வருஷமா நம்ம இப்படி இருந்து தேறி இருக்கிறோம் நான் நினச்சா, குரு சொல்கிறாரு இது 2 பிறவிகள் ஆகும் இது நிலையை எட்டி பிடிக்க. உனக்கு பூர்வ புண்ணியம் அதிகமாக இருந்த தொட்டு நீ தொட்டவுடனே அவர் சொல்கிற பயிற்சி தொட்டவுடனே அடுத்த பயிற்சிக்கு போயிடுவார். சாமி கிடுகிடுன்னு அடுத்த பயிற்சிக்கு போகிறாரு. அதுதான் சொல்கிறேன், அவனுக்கு பூர்வ புண்ணியம் இருக்க தொட்டு அடுத்தடுத்து அவனுக்கு விரைவில் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயினே இருக்கிறான் அப்படி சொன்னவர். அப்போ தான் புண்ணிய ஓஹோ இது 2 பிறவியில் ஆகுமா. எனக்கு அது சுலபமாக வேற இருந்தது. ஒரு ஈஸ்வரை போட்டு படுத்துக்க, யாருன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு 4 புறை சிவான்னு கட்டுறான்னாரு. உபதேசத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், இவ்வளோதான் பயிற்சியை. அது மாதிரி வீட்டை விட்டு வெளில கிளம்பணும் போது எங்கள் பெரியம்மா சித்தி எல்லாரும் அழுது, நீ வெளியில் எங்கேயும் போவாத, நாங்கள் உனக்கு தனியாக எங்கள் கொல்லையில் இது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். சரி, இது மாதிரி முடியுமா உங்களாலன்னு கேட்டேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்றைக்கி தீபாவளி புலோர பட்சணம், உனக்கு பொங்கலாகும், இதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு இதில் கஞ்சி எடுத்து மாட்டினா குடிச்சா சரி, குடிக்கலன்னா அதை எடுத்துகிட்டு மறுநாள் வேறு கஞ்சி அது மட்டும்தான் வைக்கணும். எப்போ நான் வெளில வருவேனோ அப்போ தான். அப்படி கண்டிஷன் போட்டு இது மாதிரி இருக்கிறேன். இது எனக்கு சுலபமாக தெரியுது. அப்புறம் சாமிகள் வகுப்புக்கு ஒரு நாள் போய் பண்ணிட்டா, சாமி இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு. யோகன்னா எப்படி பண்ணோன்னா ஒரு சாராபியாசம் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் தாத்தாலாம் பண்ணியிருப்பார் பொழுது. அப்போ அந்த சாராபியாசம்னா அப்படியே மூச்சு பஞ்சு வச்சுட்டு ஊதுனா அது 8 அங்குலம் போய் விழுறது, அப்புறம் 12 அங்குலம் போய் விழுறதுன்னு இருக்குதான். அதில் இவ்வளோலாம் சொல்கிறாங்க. சாமி இவ்வளோ சுலபமாக இந்த மாதிரி. அப்போ தான் சொன்னார், உனக்கு அது சுலபண்டான்னார். 4 பூரா சிவான்னு கடக்கிறது வருஷக்கணக்கில் கடக்கணும். அங்கே தான் அந்த இடத்துல முக்கியம். ஒரு டிவியோ செய்தியோ நியூஸ் பேப்பர் ரேடியோ எதுவுமே இல்லாமல். ஆனால் எனக்கு அது சுலபமாக அது என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு சாமி, இது ஒரு கஷ்டமா அதுவான்னு கடனா. அதே மாதிரி யாருன்னா சாப்பாடு இது மாதிரி கஞ்சி கொடுக்குறாங்க அப்படி நினச்சிருந்தான். அவன் சொல்ல உனக்கு அது சுலபம், ஏன்னா நீ பூர்வ புண்ணியம் உனக்கு அதிகமாக தொட்டு சுலபமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க வேறு யாருன்னா அதை செய்ய சொல்லலான்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது அந்த வித்தியாசம். ஓஹோ, மற்றவங்களுக்கு அது சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த எதை பற்றி கவலைப்படாமல் பைத்தியார மாதிரி இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணின்னு
அப்படி இருக்குன்னா அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. குருஸ்தானத்துல தான் அவங்களுக்கு தெரியுது. மத்தவங்களுக்கு கஷ்டம்டா அது சொன்னாரு. உனக்கு அது சுலபம். அப்போ ஓஹோ! அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கு. சரி அது இருக்கட்டும். இப்ப அதெல்லாம் தேறி ஈறி வந்து, அப்புறம் உடனடியா பிரச்சாரத்துக்கு போயிடாத, அனுபவத்தில் ஊறிக்கிடன்னு சொன்னாரு. அதனால பிரச்சாரத்துக்கும் வரல. அப்படியே இருந்தா அப்புறம் ஆஞ்சநேயர் கனவுல வழிகாட்டி, வழிகாட்டி இங்க தங்கு, அங்க தங்குனாரு. அப்புறம் இங்க கொண்டு வந்து சேர்த்து, அப்புறம் அங்கேயும் நல்லா நிம்மதியா போன வருஷம் கூட சாமி ஒரு 6 மாசம் முன்னாடி கூட இருக்கும். சாமி கான்டாக்ட் பண்ணி, நான் பூஜை பண்ணின்னு டெய்லியும் பார்க்குறாரா, நல்லா நிம்மதியா பூஜை பண்ணிக்கின்னு நிம்மதியா உட்காந்துக்கிறீங்கன்னாரு சாமி. எ- எனக்கு அது இல்ல நிம்மதி. நல்லா ஜம்முன்னு பூஜை பண்ணின்னு நல்லா நிம்மதியா உட்காந்துக்கிறீங்க அப்படின்னாரு. அப்பதான் வேற எதுனா சாமி எதிர்பார்க்குறாரா? நம்ம எதனா இதுக்கே பாப்பான்னு கிட்ட திட்டு கிடைக்குது. இந்த சொற்பொழிவு சொல்லி யூடியூப்ல ஏத்துறாங்க அதுக்கே. இன்னும் வேற என்ன செய்ய சொல்றாரு நினச்சுன்னு, சரி சாமி ஏதோ பாராட்டுறாரா, இல்லை இன்னும் சீடன்ட்டு இன்னும் செயல்படணும்னு எதிர்பார்க்குறாரா என்னன்னு தெரிலன்னு அப்படியே விட்டுட்டேன். நல்லா நிம்மதியாக பூஜை பண்ணி நல்லா நிம்மதியாக இருக்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப சிரிப்பாகுது. மறைஞ்ச பிறகும் அது அப்போ கான்டாக்ட் பண்ணி இன்னமும் சாமிகள் வழி அது ஒரு பாக்கியம் எனக்கு. நான் சிவன் ஜெபம் பண்ண போய் மறைஞ்ச பிறகு நானே எதிர்பார்க்கவே இல்லை. மறைஞ்ச பிறகு சாமி கான்டாக்ட் பண்ணுவார். ரொம்ப துக்கத்தில் தான் இருந்தேன். ஈவினிங் நேரத்தில் ப்ரேயர் முடிச்சுட்டு இது மாடியில் போய் இப்படி உலாத்துவேன். உலாத்துனா கூட பேசுகிறாரு சாமினார் ஐயா சொல்கிறாரு, நான் இங்கே யாருன்னே பேசிட்டு இருக்கிறேன்ல, அந்த பாப்பானுங்க சாமியை கொடுமைப்படுத்திட்டானுங்க, நாங்கள் ஒரு 50 பேரை போய் கேட்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு அம்மா சொல்லிச்சு. நான் வானான்னேன். நான் சொன்னேன் 40 வருஷம் மீதி பேரில் செம்ம தண்டனை கிடைக்கும். அவங்க சாமிகிட்ட வந்து நீங்கள் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. கோயிலில் வந்து திருடி போடுவான், பட்டுன்னு அவனுக்கு அங்கே ஒரு இது கிடைக்கும். அங்கே கிளாஸுக்கு வரவங்கள யாருன்னா ஒருத்தன் கலாட்டா கிண்டல் பண்ணுவான், பட்டுன்னு அவனுக்கு இன்னொரு தண்டனை கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பார்த்தாங்க. அங்கே சாமிகிட்ட வந்துட்டு வச்சுக்கூடாது பட்டுன்னு அவர் சொல்லுவார், நான் வந்து அன்பாகவும் இருப்பேன் ஆனால் தண்டனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும். அதான் நான் சொன்னேன், இவ்வளோ பட்டு பட்டுன்னு எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிது, எப்போயாவது அவர் கூட இருக்கிற பிராமணங்களுக்கு எதாவது தண்டனை கிடைச்சிதா பாத்தியான்னு கேட்டேன் இந்த அம்மாவை. இல்லை சாமி 40 வருஷமா சாமி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கிறாரு அவங்கள. என்னை பொறுத்தே நான் தேறினேன் அவ்வளோதான். நான் ஃப்ரீயாக வந்துட்டேனே தவிர, நீங்கள் போய் ஏன்னு கேட்குற அளவுக்கு இல்லை. அவரோட ஆசீர்வாதம் 40 வருஷமா அவங்களையும் காப்பாற்றி வந்துருக்குது. அது மீறி நீங்கள் கேட்டு என்ன பண்ண போறீங்க? எல்லாம் அப்படியே விடுங்க. வருத்தம் சாமி இப்படிலாம் கொடுமைப்படுத்திட்டாங்களேன்னு. ஆனால் போய் கேட்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க 40 வருஷம் சாமி ஆசீர்வாதம் எவ்வளோ தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து சொல்லிக்கிறார், மலையில் சாமி செல்லம் கொடுத்து கெடுக்கிறாரு அவங்கள அப்படிலாம் சொல்லிக்கிறார். நானும் அப்போ அவரெல்லாம் சைலண்ட் பண்ணேன், நம்மெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. நானே அதை சொன்னேன், அதனால் வருத்தப்படுங்க போயின்னே இருங்க, அது மாதிரி அவங்கள போய் கேட்குறதுங்க. அதை சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் ப்ரேயர் முடிச்சுட்டு மாடியில் வளர்க்குறேன். சாமி ரொம்ப கூலாக, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தெல்லாம் நான் கேட்டுன்னு இருந்தேன் சொல்லிட்டு பேசினேன். எனக்கு ஒரு மாதிரி பாவம் சாமி அப்படின்னு சொன்னேன். அதை சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்ட்டு சொன்னேன். ஆனால் இப்போ நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இப்போ நான் இப்போ அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை சாமின்னு சொல்லிட்டேன் சாமிக்கிட்டே. ஏன்னா பழக்கம் தாங்க வேலை செய்யும். இவ்வளோ நாள் பழகிடவே உடனே நான் இனிமேல் யாருக்கிட்டே இந்த மாதிரி சொல்லலை. அப்படியே யாருனாதுன்னா நியூட்ரலாக கம்முன்னு வந்துடுறேன். ஆனால் அவங்களுக்கு சாமி தண்டனை கொடுப்பான்ற இதெல்லாம் எனக்கு இன்னி வரைக்கும் கூட கிடையாது. ஏன்னா அந்த பழகிட்டது தான் அங்கே வந்து வேலை செய்யும். நான் ஒன்றா இதை சொல்லாமல் இருக்கிறேன் அவங்கக்கிட்ட, யார்கிட்டையும் சாமி அவங்களுக்கு செல்லம் கொடுத்தாரு, அவங்களுக்கு தண்ணி சொல்லலாம். ஏன்னா அவர் சாமிக்கு மனசு கஷ்டப்படுது, அது கேட்குற சொல்கிறாரு, நான் இன்னைக்கு பேசியிருந்தேன் நான் கேட்டேன்றாரு. இவ்வளோ கூலாக மறைஞ்ச பிறகு குரு யாருன்னா ஒரு சீடம் கட்டி இவ்வளோ கூலாக பேசியிருந்து பார்த்துக்கிறீங்களா? இதே மாதிரி தான் எல்லா கான்வர்சேஷனும் இருக்கும். நிறைய எல்லாம் சொல்லுவார், நிறைய பண்ணுவார். பிராமணனை பற்றி நல்லா கிழிகின்னு கிழிச்சிட்டு நல்லா சொல்லுவார். இப்போ கூட அதெல்லாம் சொல்ல சிறப்பாக
செயல்படுகிறீர்கள்னு சொல்லுவாரு. பணி சிறக்கும்னு சொல்லி அடிக்கடி இப்போ அத சொல்றாரு. பணி சிறக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த ஆசீர்வாதம் போதும் எனக்கு அவ்வளோதான். மீதியெல்லாம் என்ன வந்து அது எதிர்பார்க்கல. திரும்பவும் இங்க வந்துருவோம். புதர் பெருமானுடைய இந்த மாரி அந்த பிராமண கும்பல் இதில என்ன பார்க்கறது வேண்டியதா இருக்குன்னா, இந்த பிராமண கும்பல் இவ்ளோ அட்டூழியம் பண்ணின்னு இருக்கும். கடவுள வைத்தே. அது நடுவுல பிரம்மேந்திரர் போன்ற மகான்கள் அவர்களும் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமனார் ஒரு 4, 5 பேரு வந்துன்னு தான் இருப்பாங்க. திரும்ப அவங்களையே முன் வச்சு இவங்கலாம் அவ்வளோ பெரிய மகானாக்கும்னு திரும்பவும் அது அடுத்த கட்ட ஏமாத்து வேலையா அது பாட்டுன்னு செஞ்சுக்கினே இருக்கும். நான் உங்களுக்கு குடுக்குற பயிற்சி, பிரம்மேந்திரையும் பாருங்க. அவரோட உயர்வை எண்ணி வணங்குங்கள். யாரும் இந்த நிலையில மறைஞ்ச பிறகு இவ்ளோ கேஷுவலா கான்வர்சேஷன் பண்ணி, இவ்வளோ தூரம் வழிநடத்துற குருலாம் பார்க்கறதுலாம் கஷ்டம். இல்ல சமீபத்தில நான் கேள்விப்படல. அது அவங்க ஆவிகள் கான்டாக்ட் பண்றது, அப்புறம் பிரசன்ன வச்சு பார்க்குறது, அது மாரி கடுமையா தான் போறாங்க. அதில அவங்க ஏதோ இறங்கி சில இதெல்லாம் பேசுறது, கொள்றது அதெல்லாம் வேற இருக்குது. சோழி போட்டு அதெல்லாம் இருக்குது. இப்ப எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லையே. கேஷுவலா இங்க பேசுறேன். அத கேட்டுன்ட்டு கரெக்ட்டா நான் மாடியில நடந்து மாடியில வளர்த்தும்போது எனக்கு இவ்வளோ சொல்றாரு. நான் கேட்டுன்னு இருந்தேன். எல்லாரும் இவ்வளோ கூலா பேசினிக்கிறார்ல என்கிட்ட. இது சாதாரண விஷயமே இல்லையே. இப்ப எவ்வளோ பெரிய நிலை. எனக்கு அது போதும் சாமின்ட்டேன். நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்கு அது போதும். 24 மணி நேரம் குரு நம்மள பார்த்துன்னுருக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் இந்த கம்ப்யூட்டர்ல, Facebookல அவனுங்க அவ்ளோ அநியாயம் பண்ணுவானுங்க என்னோட இதுவ. டக்குன்னு பக்கத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. இவ்ளோ பண்றானுங்க. பார்த்தா சாமி. ஆஹா! சாமி பார்க்குறாரு இப்ப. நேரடியா. அப்புறம் நான் Facebookலேருந்து வந்துட்டேன்னு வச்சுங்க. ஃபுல்லா பாப்பார கேம் ஆடுது. அவனுங்களுக்கு எதுவும் லாஸ் இல்ல. அவனுங்க கச்சடா. அவனுக்கு பாட்டுன்னு கெடுத்து விட்டுனே இருக்குதுல போய் உனக்கு என்ன பெருசா அவங்களுக்கு இழப்பு இருக்க போது. ஆனா என் பொண்ணு நிலையில இருக்கிறவங்களுக்கு அது லாஸ். ஏன்னா கவனம் பூரா அவன் கெடுக்கிறானுங்களே. அது எப்படி கெடுக்காம பார்த்துக்கிறதுக்கு. அந்த மாதிரியே போகும். துறவி என்பவன் எப்படி இருக்கணும்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. எது எதுலேருந்துருந்து நீங்கி வந்துடுறான்னா, அதால வரக்கூடிய கஷ்டம் அவனுக்கு கிடையாது. துறவிக்கு. அதனால நான் வந்துட்டேன் அவ்வளோதான். Facebookல இவ்வளோ பண்றாங்க. வந்துக்கினே இரு. எப்படின்னா நம்ப லைஃபோ, ஆன்மீகமோ, கடவுள் அருளோ Facebooக்க பேஸ் பண்ணியா இருக்குது? இல்ல. ஆனா அவங்க லைஃப அத பேஸ் பண்ணிக்குது. அவனுக்கு அத வச்சு கெடுத்துக்கினே இருந்தா தான். நான் பிராமின கெடுத்துக்கினே இருந்தா தான் பிராமண முன்னேற்றமே. புரியுதா? அது உள்ள இருக்கிற சீக்ரெட்டு. ஆனா கெடுக்கப்படுகின்ற நான் பிராமின்ஸுக்கு 90% பேருக்கு நாம் பிராமணர்களால் கெடுக்கப்படுகிறோம், அழுத்தப்படுகிறோன்றது தெரியாது. அது தெரியாம வச்சுக்கிறது தான் அவனுடைய அடுத்த சீக்ரெட். அதுவும் ஆவரேஜ் நான் பிராமின்ஸ் ஆர் இம்மீடியட் டு தெம்ன்னு சொல்லியிருக்கிறேன். சராசரி நான் பிராமின அவனுக்கு கண்டுக்க மாட்டான். அதனால ஆனா யார டார்கெட் பண்ணுவான்னா, பிரைட் நான் பிராமின்ஸ் ஆர் டார்கெட்டட். நான் இத வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரி அப்படிங்கிற தலைப்புல இங்க சொற்பொழிவு செய்து அத வந்து YouTubeல போட்டிருக்கிறேன். டைம் கிடைச்சா அத பாருங்க. ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரின்றது எப்படி சின்ன வயசுல ஸ்கூல் லெவல்ல இருந்தே இவங்க எப்படி ட்ரோல் பண்ணி வந்துடுறாங்க. அப்புறம் அதில நான் கண்டுபிடிச்ச சீக்ரெட் இதுதான். ஆவரேஜ் நான் பிராமின்ஸ் வந்து அவன் தொடமாட்டான். ஏன்னா அவனால அவனுக்கு எதுவுமே போட்டி கிடையாது. அதனால இவங்க தான் நெறைய எண்ணிக்கையில இருக்கவே, இங்க இவங்க கிட்ட போய் இவங்க பண்ற ட்ரபுள சொன்னா, "அதெல்லாம் இல்லையா, அவரு ஐயரு நல்லா பழகுறாரு என்கிட்ட. அதெல்லாம் அவங்கலாம் நல்லா ஹெல்ப் பண்றாங்களே, அதெல்லாம் எதுவுமே இல்லன்ட்டு" போயின்னே இருப்பான். அப்புறம் அப்ப மெஜாரிட்டி பீப்பிள்க்கு அது இஷ்யூ ஆவாது. புரியுதா அவங்களுடைய பாதுகாப்பு வளையம்? அப்ப பிரைட் நான் பிராண்ட மட்டும் செலக்ட் பண்ணி அடிப்பான். அப்ப அடிக்கும்போது, அவன் அந்த பிரைட் நான் பிராமின் முன்னேற்றமும் காலி. அவனால முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு குழு இருக்கும்ல எப்பவுமே. ஒரு ஒரு நல்லா படிச்சு ஒருத்தன் நல்லா முன்னுக்கு வந்துட்டான்னா, அவன் மட்டுமா முன்னேறுறான். அப்புறம் அவன சார்ந்த அந்த உறவுகள், சொந்த பந்தம், கொஞ்சம் அவன் இன்னும் கொஞ்சம் பெரிய நல்லவனா இருந்தா, தான் ஊருக்கு, தான் தெருவுக்கு ஆவது குறைஞ்சபட்சம் நல்லது செய்வான். அப்ப அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே சேர்த்து அதில அடிபடுது. அதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க அத பாருங்க. இது எல்லாம் இருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி, இப்படி குருநாதர்கிட்ட தேறி நானு, அப்புறம் வந்து அவரு அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசுன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் பேசினேன்.
இங்க வந்து பாராட்டிட்டு போனார். உங்களுக்கு தெரிஞ்சது தான். அ பிரம்மேந்திரர் வந்து பாராட்டிட்டு போனது நான் அப்படிதான் நெனைக்கிறேன். அந்த திண்ணையில உட்காந்துருந்தாரு. மறுநாள் காலையில சேர்ல உட்காந்து நான் நின்னுன்னு இருந்தேன். இங்க அப்ப வயக்காடு முழுக்க. அந்த வயக்காடு வரப்புலலாம் வரனால நம்ம அன்பர் நின்னு சாமி தரிசனம் பண்ணாங்க. அவர் அங்க உட்காந்து இப்படி பார்த்தார்ல, அந்த பார்வை தான் இப்ப ஆசிரமம் டெவலப்மெண்ட். நான் உண்மையிலே அப்படிதான். அப்படிதான் எடுத்துக்கிறேன். குருவின் பார்வை பார்த்தாரு. அது டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கு மேல எதுவும் எனக்கு வந்து தெரியல. அவ்வளோ பெரிய மகான் அவர். அப்போ இந்த மகான்களையும் நம்ம விட்டுக் குடுக்க முடியாது. ஆனா, பாப்பார தொல்லையும் சொல்லாம இருக்க முடியாது. இப்ப புரியுதா? 2த்துக்கும் நடுவுல எப்படி மாட்டிக்கின்னு முழிக்கிறோம், என்ன போல இருக்கிறோங்கன்ட்டு. நானே போன பிரிவுல பிராமண சாமி ரமணர்ன்னு வந்து உட்காந்தாச்சு. அப்போ இதுல எப்படி கத்தி மேல் நடக்கிற மாரி தானே இது. இல்லையா? பாப்பான் அவனுக்கு எதுவுமே கிடையாது. நீ வந்து பிராமணன பத்தி ஒரு சொன்னோன்னா, "அப்படின்னா ராமகிருஷ்ணர குறை சொல்றியா? அவ்வளோ அவங்களும் மகான்கள் இல்லையான்னு?" அவங்க மகான்கள், நீ கழிச்சடன்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட ஆளுங்க இருக்காது. இல்லையா? மகான்களின் பெருமை கழிச்சடியா பிராமணன் நானே நீ ஏன் புடிங்கிக்கிற? மகான்களா மதிக்கிறதுக்கு ஜனங்க தயாரா தான் இருக்கிறாங்க, மதிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. நீ ஏன் அதை இழுத்து வச்சு உன்னை கழிச்சடியா இருக்கிற நீ ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பிராமணிக்கு பிராமினி ஆனாலும் உனக்கும் எனக்கும் மதிப்பு கொடு நீ ஏன் சொல்ற? தெரியுதா? இவ்வளோ தூரம் டீப்பாக நம்ம ஆளுங்களால கேட்க முடியாது. கேட்க மாட்டாங்க. இதுதான் அதில் இருக்கிற கஷ்டமே. திரும்பவும் அந்த பிராமணன் தூக்கி விட்டோன்னே இந்த பொய் பூசுக்கு போகஸ் பெரியவங்க இல்லையா? ஏதேதோ இந்திரா இருக்கும். சில பேர் மர்டரேந்திராவா இருப்பான். சில பேர் விமனேந்திராவா இருப்பான். அவனுக்கெல்லாம் வேற வேற இந்திரா பேரை கொடுத்து அவங்களுக்கு குர பிரம்மா அவங்க தலையை நினைச்சு சிரிப்பேன் எனக்கு. நீங்க யாருன்னா இந்த காஞ்சிமரத்து இவங்களெல்லாம் வச்சுன்னு குரு பிரம்மா, குரு விஷ்ணு சொல்றீங்களா என்ன? இல்லவே இல்ல. உங்களே அறியாமல் நீங்க எப்படி தப்பிச்சிட்டீங்க பாத்தியா? இல்ல யார் அதிர்ஷ்டசாலி? அதே பிராமணனுக்கு வேற வழியே கிடையாது. அவங்க குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு சாட்சாத் மகேந்திரஹா இல்லையா? பொம்பளை பொறிக்க இருந்தான்னா குரு சாட்சாத் விமனேந்திரஹா சொல்லி தான் ஆகணும். அவங்க தலையெழுத்துப்பார் இல்லையா? அதனால தான் நான் சொல்றது நான் பிராமண போகிறது ஒரு விதத்தில் ஒரு பெரிய அனுகிரகம். கெட்டு போனவனும் இருக்கிறான். ஆனால் நல்லவன் கெட்டு போகாமல் இருக்கிறான் பாரு. இந்த மாதிரி நீங்கள் யாருக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குதா? இல்லவே இல்லை. சரி அப்போ நான் ஆன்மீகத்தில் வந்தவங்க ஏன் போட்டோ கூட வச்சு அதெல்லாம் சொல்லாதீங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு அது சொல்ல. ஆன்மீகம்லாம் தமிழ் சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு. என்ன சொல்லுது? குருட்டினை போக்கும் குருவினை கொல்ல குருட்டினை போக்கா குருவினை கொள்வர். ஐயோ என்ன சாமி இது? நான் குருவில் 2 குருக்குறேன். ஆமாம். ஒரு குரு குருட்டினை போக்கும் குரு. அவங்க ஒரு வெரைட்டி. இன்னொரு குருன்னு பேர் வச்சு இருப்பான். ஆனால் அவன் குருட்டினே போக்காத குரு. பத்தியா திருமூலரை சொன்னார். ஆமாம். எப்போ 3000 வருஷம் முன்னால. ஐயோ நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாயை தந்து 4 வரி சொல்லிட்டு வாய முடிகிறேன். அந்த ஒரு வருஷத்தில் வந்த 4 வரி இது. என்னடா இது? நம்மளுக்கு இது இருக்குது. ஓ அப்பனா என்ன செய்யணும்? குருட்டினை போக்கா குருவினை கொள்ள குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுந்தவாறு அவர் குரு அப்படின்ட்டுவான். அவர் நான் சிஷகாடு போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அவரை போய் பதனி வாங்கிட்டு வா. அப்புறம் எல்லாம் ஒரு மண்டலம் கல் குடிச்சா தப்புல போய் வாங்கிட்டு வரணும். குருடும் குருட்டாட்டம் ஆடும். ஆடி அங்கே போய் விழுவேன். குருடும் குழி விழுந்தவாறு பள்ளத்தில் போய் விழுமா விழாத. அது பள்ளம் நிறைய பள்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது கண் கூட பார்க்குறோம். காஞ்சி மடுத்து இவங்க குருட்டாட்டம் ஆடி குருடும் பெண்கள் இது வந்து யோனி குழின்னு சொல்லுவாங்க. அதில் போய் விழுந்துருவானுங்க அப்படின்னு கரெக்டாக தானே விழுகிறானுங்க மாற்றி. அதில் என்ன சொல்கிறாரு ஒருத்தர்? அந்த பொண்ணு அழுவுது. நம்ம தொண்டு செய்ய வந்தோடனே இப்படி வீணாகிட்டானே இந்த குரு கடவுள்னு நினச்சுமே. அது அவர் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு இது அலவுடுன்றாரு. சார் எங்களுக்கு இது அலவுடுன்றாரு. இவ்வளோ தூரம் குரு என்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு வந்து காமாட்சி அம்மா இதை காட்டாமல் இருப்பாங்களா? காட்டினாங்கள. புரியுதா? ஏன் கடவுளை பக்தி பண்ண தெரியுதா? நம்மள மாதிரியே மனுஷனை நம்பி ஏமாறுறதை விட
கடவுளே பக்தி செய்துன்னே இருந்தா, நம்ம அதுக்கு உண்மையாவும் இருக்கணும். உண்மையா இருந்தா, எங்கெங்க என்னென்ன ஏமாத்துறான், எங்கெங்க என்னென்ன உண்மைன்னு காமாட்சி அம்மன் தானே எனக்கு காட்டுனாங்க இதெல்லாம். நானே கேட்டேன். "காமாட்சி அம்மையே, அங்க எனக்கு காட்டு." நான் அதெல்லாம் காட்டவே இல்ல. நான் அதெல்லாம் கேட்கவே இல்ல. ஆனா அவங்க காட்டுறாங்க. ஏன் அவங்க வந்து அந்த மடத்த விட்டு வெளியேறுனாங்க, அத காட்டுனாங்க. இவரு சொல்றாரு சார் இவரு, யாரு? குழி விடுறவரு சொல்றாரு, "இவங்களுக்கு தான் அலவுடு. எங்களுக்கு இது அலவுடுன்ற பேர்ல விடுறாரு பொத்து பொத்துன்னு." பிராமின் தான் இல்ல. இல்ல நான் பிராமின் மடமா அப்படிதான் சாமின்றாரு ஒருத்தரு. அங்க மடாதிபதி, பீடாதிபதி. ஆனா அவரு எங்களுக்கு அலவுடுன்லாம் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். ரகசியமா தப்பு செய்யறது. அவன் கேட்டான், இவன் கேட்டான் 50 கோடிய குடுக்கறது. இல்ல, அந்த 50 கோடிக்கு ஜனங்களுக்கு பெரிய ஒரு சத்திரம் கட்டி, உங்க மடத்துக்கு வர எல்லாரும் இலவச சாப்பாடா போட்டு தள்ளியிருந்தாருன்னா, இந்நேரம் ஜனம் கையெழுத்து கும்பிடாது தானா? மனசு வராது அதெல்லாம். சரி, அதுகிட்ட விட்டு போயிடும். இப்போ குருடும் நம்மளுக்கு தமிழ் இது சொல்லி இப்போ புரியுதா? காஞ்சி பெரியவர் தமிழை நீச்ச போஷ சொல்லி அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாருன்னா, இது தமிழர்களை உங்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ என்ன மாதிரி ஆன்மீக துறையில் தேடுறவங்களுக்கு, ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு இந்த 4 வரி உபயோகப்படுதா இல்லையா? இல்லையா? ஆஹா, அப்படின்னா குருவில் 2 குரு இருக்கிறாங்க. குருட்டினை போக்கும் குருவினை கொல்லலைன்னா, குருட்டினை போக்காத குரு கிட்ட போய் மாட்டிக்குவ. அப்போ அந்த குரு என்ன பண்ணுவார்னா, உன்னையும் அவன் கூட சேர்ந்துக்கின்னு நம்ம 2 பேரும் டிங்கல் டிங்கலடா டான்ஸுடான்னு ஆடி குழியில் விழலான்ட்டு குருடும் குழி வந்து போய் சேருங்க. எனக்கு உபயோகப்படுதா இல்லை தமிழ்? ஒரு ஆளுக்கு உபயோகப்படுது இல்லை? திருமூலர் தமிழ் உபயோகப்படுதா? சரி, அப்படின்னா குருட்டினை போக்கும் குருவினை கொல்லனா என்ன சாமி செய்யணும்? மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குருவும் வாய்க்குமன்றோ பராபரமே. முடிச்சா கடவுளை கோயில்களாக சுற்றி குளமாக குழி என்ன சுற்றி வா, வந்தா வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குருவும் வாய்க்குமன்றோ பராபரமே. சித்திரப்பாடல் வழி நடத்துதா? இவ்வளவும் ஒழிக்கணுன்றான் சார் இவனுங்க. இதெல்லாம் இருந்தால் தமிழர்களில் அவன் உருப்பட்டுருவான். ஒரு சாமியார் நான் உருப்படத்தோடு தானே உங்களெல்லாம் உட்கார வச்சு நீ எல்லாத்தையும் பேசுகிறேன். அதே நான் உருப்படாமல் ஒழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எந்தடா நீ எந்த மதம்லாம் இதான், இது யாரும் துரோகி, மொத்தம் சொல்கிறதெல்லாம் கேட்கப்படாது. என்ன சொல்லுவார்? யாரும் புத்தரை ஒத்துட்டார், என்ன ஒத்துட்டார்? அவன் ராமனை அவங்க அப்பா அம்மா வயசான காலத்தில் வச்சு கஞ்சி ஊற்ற முடியலன்னா அவனை கொலை பண்ணிடலாம். அதனால் அவனுக்கு வர வாங்கம்மா சேராதனும் அப்போவே அந்த குளத்துலேயே புத்தர் ஒத்துட்டார். எடுத்து சாஸ்திரம் காட்டுவோம். தம்மப்பதம். நான் உங்களுக்கு தம்மப்பதம் நடத்தினுக்கிறேன்னா, ஆமாம் எங்கள் சாமியோட தம்மப்பதம் நடத்துவார். அதில் இப்படியா இருக்குது? ஆமாம் துவர் அதில் இருக்குது. அப்பா அம்மாவே கொலை பண்ணிட்டாலும் பிராமணனுக்கு பவுன் சேராது. அப்போ ஏன்னா அறிவுபூர்வமாக என்னடா அடப்பா இல்லைடா இப்படி பண்ணுறீங்க உடனே அங்கேருந்து ஒருத்தன் தோட வந்தார். ஒரு பிராமணனும் அவன் உஞ்சவருத்தி செஞ்சு அடுத்த வேலையை சாப்பாட்டுக்கு சேர்த்து வைக்காம அவன் அப்படியே ஒரு தியாக வாழ்க்கையே வாழறானா அந்த பிராமணன் தான் சொன்னார். ஏன்டா இது தேவையில்லாத வேலை புத்தருக்கு? அதே மாதிரி உஞ்சவருத்தி செஞ்சு அதே மாதிரி அடுத்த வேலையை சேர்த்து வைக்காம அப்படியே உண்மையிலேயே கடவுள் தேடலை நான் பிராமினுக்கு அப்போ நான் பிராமின் அவங்க அப்பா அம்மா கொலை பண்ண மட்டும் பாவம் வந்துடுமா? அதே மாதிரி இருக்கிறவனுக்கு. ஆனால் பிராமணுக்கு மட்டும் அதுக்கு பாவம் வராதான்? நம்மளால கேட்கவே முடியாது. அடுத்தது அவ்வளோ நல்லவன் ஏன்டா அவங்க அப்பா அம்மா கொலை பண்ண போகிறான்? இல்லையா? அவங்களுக்கு கஞ்சியை கொடுத்துட்டா இவன் பட்னியாவது செத்துருவான், அவ்வளோ நல்லவங்கிறவன் வேற. அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு நம்ம வாழணும்னு நினைப்பானே, அவ்வளோ கொடூரமானோன்னு பார்ப்பானுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, அதை புத்தர் வாயிலே சொருவி அது புத்தர் சொன்னார்னு சொல்லி எவ்வளோ காலம் ஏமாற்றிருக்கிறான் பாரு. இப்போ புரியுதா ஏன் இந்திய நாட்டில் புத்த சமயம் அழிஞ்சுதுன்னு இப்போ புரியுதா? அநியாயத்தெல்லாம் புனிதர்கள் வாயில சொருவி அவங்க சொல்லிட்டாங்கன்னு ஏமாத்துறது. ஏமாத்தினோடனே கடைசியில் அந்த தர்ம தேவதை அறமெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு போயிடுதான் இவனு கிட்ட. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவனு கெட்டு போயின்னே இருப்பானுங்க. கெட்டு போனவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, விபூதி வாங்குறது, குங்குமம் வாங்குறது. இப்போ நான் சொன்னேன் பொம்பளைங்களை வீணாக்கிற பெரிய விமனேந்திரா, அவர் வந்து அப்படியே அவர் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுக்குற குரு அவர் தான். அப்போ அவர் அசிஸ்டண்ட்டும் எப்படி பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்ணை யூஸ் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா? அதான் புத்தி, அதான் வரும். அவரோட விபூதி வாங்கினா அப்படியே புனிதம் வருமா?
தமிழே என்ன சொல்லுது? பிறன்மனை நோக்கா பேராண்மைன்து. பிறன்மனையை நீ தவறாக எண்ணாதவன் யாரோ அவன்தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆண்மகன்னு சொல்லுது சார் தமிழ். பிறன்மனை நோக்கா பேராண்மை இருக்குது தமிழ்ல. இருக்குது. எப்படி இருக்கணும்? துடிக்கணும். அது அப்படி இல்லாதவன் ஆம்பளே கிடையாதுன்னு தமிழ் இல்லையா? ராமபிரானை பாராட்டும் போது கூட வாலியினுடைய மனைவி தாரா என்ன சொல்றா? உலக பேரழிகளே நான் ஒருத்தி. இப்போ கூட சொல்கிறாங்க உலக பேரழிகளை 7 பேர் 8 பேர் வருவேன். உலகத்தில் மிகப்பெரிய பேரழகி நான். எப்படிப்பட்டவனே என்னை திரும்பி பார்க்காத இருக்க மாட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கிறேன். நீ என்னை நிமிர்ந்து கூட பார்க்காமல் நேர்கொண்ட பார்வையாய் என்கிட்ட பதில் சொல்லுங்கிறேன். என்னை திரும்பி கூட பார்க்கல. இது ஒன்றே உனது தர்மத்துக்கு சாட்சின்னு தாரே சொல்கிறா. தான் கணவனை கொன்னவன் அவனை வணங்கி சொல்கிறா, நீ வாலியை கொன்றா என்றது என்ன? இந்த அளவுக்கு நீ தர்மம் தவறாதவன், நேர்மையானவன். அது சொல்கிறது யார்? அது அந்த வார்த்தையை சொல்கிற. எப்படி இருக்கணும்? எந்த மாதிரி தமிழ்நாடு இந்த இதில் இவனுக்கு உக்காந்துக்கின்னு மடம் வச்சுக்கின்னு பீடாதிபதி வச்சுக்கின்னு பெரியவன்றது மகா பெரியவன் மகிமைன்றது அவர் உருவாகின ஆளுங்க இந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு போகிறதா அதை கொண்டுக்கப்படாது. நீ அதை ஏன்னா இன்னொதான் பிரளயமே வந்தாலும் நீ பொறுத்தையார குத்தம் சொல்லப்படாது. ஒரு பாப்பத்தி எனக்கு கமெண்ட் போடு, நீ பொறுத்தையார குத்தம், இது பொறுத்தையார குத்தம் சொல்கிறது தான். இந்த மாதிரி பாப்பாத்திங்க அங்கே தான் போய் மாட்டிக்கும். தெரியுதா? புரியுதா? உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. இவனுங்களை விட்டு கொடுக்காம இதுங்க இருந்ததுன்னா அதுங்களை விட்டுக்கூடா கபலிக்காரன் பண்ணுறான். அப்புறம் அழுவுற மீதி பொம்பளைங்கள்லாம் கெட்டு போச்சு. பாக்கியம் நிச்சு, கடவுள்கிட்டயே போன மாதிரி நிச்சு. ஆனால் அது ஒரு பொண்ணு, அது ஏதோ தமிழ் வாடை அடிச்சு, அதுவும் பிராமணன் பொண்ணு தான். அது அது ஜீர்ணிக்க முடியாமல் அது திக்குமுக்க ஆகிடி போச்சு. அதனால தான் எனக்கு அதுவே ரிலே ஆச்சுன்னு அது ஒரு ரிலேயாக இருக்காது. அதனால் எங்கே பார்த்தாலுமே பாப்பா நம்ம ஆளுங்களும் பொய் சொல்கிறவங்க, தப்பு தாண்டா பண்ணுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க என்ன. ஆனால் எவனுமே சாஸ்திரத்தை வச்சு நியாயப்படுத்திக்க மாட்டான். நம்ம ஆளுங்க யாருன்னா கேட்டினா, என்ன அர்பிசம்பாளையம் குப்சாமி என்பவர் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியாமல் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றாமல் அவங்கள கொலையே பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராது எங்காவது இருக்குதா? இல்லை சாலியாம்பாளையம் சாரங்கபாணி எவ்வளோ கேவலமாக வாழ்ந்தாலும் அவருக்கு எந்த பாவமே சேராதுன்னு அவர் யாரும் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு? எங்கேயுமே கிடையாது. தப்புனா தப்பு செஞ்சவன் மனசாட்சி உறுத்த வாழ்வான் நம்ம ஆள். அதுதான் மனுஷன். அப்போ மனசாட்சி ஒரு முறை இல்லை ஒரு முறை உறுத்தும் போது அவனுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இனிமேல் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு ஜென்மத்திலேயாவது நாம் நல்லவனாக இருக்கணும். அந்த மாதிரியான உறுதிப்பாடு வரவங்களுக்கு புத்தருடைய அட்டஜாதக கதைகள் ரொம்ப அருமையாக இருக்கும். புத்தருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம எந்த மகானா அந்த பிரிவில் அவங்க மகானாக பார்க்குறோம், இல்லை அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க ஒரு மகானாக இருந்ததை சொல்லிட்டு போவாங்க. ஆனால் யாருமே தன்னுடைய முற்பிறவி தவறுகளை சொல்ல மாட்டாங்க. புத்தருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அட்டஜாத கதையில் அவர் 500 முற்பிறவிகளை அவர் நினைவு கொள்கிறார். இவ்வளோ போது நிறுத்திக்கிறார். எவ்வளோ பிறவிகள் இருக்குது இல்லையா? அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, தந்தை எத்தனை எத்தனை தந்தையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோன்னு பாடுறாருல பட்டினத்தடிகள் மாதிரி. எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ தாய் தந்தைக்கு பிறந்த பிறவிகள் தான். அதில் 500 பிறவிகள் வரைக்கும் முற்பிறவிகளை நினைவு கொண்டு வந்துட்டு இவ்வளோ போதும் நிறுத்தினா அதை வச்சு நம்ம மக்களை உபதேசம் பண்ணால் போதும். அதில் நிறைய பிறவிகளை அவர் தவறான பிறவிகளை சொல்லுவார். ஒரு பிறவிலையும் அவர் செய்த தவறுகளை சொல்லி அந்த பிறவியோடு அதை திருத்திக்குவார். அவ்வளோ அருமையான இருக்குது அட்டஜாத கதைகள். நான் உங்களை அதான் எடுக்கணும். 500 வகுப்பு எடுக்கலாம் சார். நான் புத்தருடைய அட்டஜாத கதையை சொல்ல ஆரம்பித்தா கதையாக 500 வகுப்பு அவர் சொல்லலாம். நானும் ரொம்ப ஆர்வமாக அதை புத்தர் இது சொல்லும்போது அட்டஜாத கதைகள் சொல்லலான்னு சொல்லிட்டு நான் போய் அது வெப்சைட்டில் அந்த புஸ்தகங்கிறது இப்போ தான் வெப்சைட்டில் எல்லாம் வந்துச்சு. திருப்புனா எல்லா இதுலேருந்து பாப்பாரநாத்தை அடிக்க வச்சுக்கிறான் சார். எல்லா கதையிலையும் எங்கன்னா ஒரு இடத்துல தேர் லிவ்ட் எ பிராமின் அப்படின்னு வந்துடும்.
அவரு போய் பிராமணங்கிட்ட ஒரு ஒரு அறிவுரை கேட்டார். அவன் பிராமணன் இந்த மாரி நீ செய்யக்கூடாதுன்னு அறிவுரை சொன்னார். உடனே அத பிறவில புத்தர் திறந்தனார். இப்படியே அந்த பாப்பான் பிராமின் சொறி வச்சுக்கிறான் எல்லாத்துலயும். வெறுத்து போய் விட்டுட்டேன் நான். இப்போ கூட எனக்கு வந்து அந்த பழைய புஸ்தகம் நான் சின்ன வயசுல இருந்தப்போ இருந்த அட்டஜாதக கதைகள் 500 கதைகள் இருக்கிற இந்த பாப்பரநாத்தை அடிக்காத புஸ்தகம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். அது எங்கே கிடைக்குன்னு தெரியல. அது இருந்ததுன்னா உங்களுக்கு 500 கிளாஸ் நான் எடுப்பேன். 500 வகுப்பு எடுப்பேன். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த ரொட்டேஷனில் மாதத்தில் ஒரு வகுப்பு தான் புத்தர் வகுப்பு வரும்போது அழகாக அவங்க சொல்லி அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அது அவர் செய்த தவறு. ஒரு பிறவியில் வந்து அசைவம் சாப்பிட்றதுல அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவருக்கு. அசைவம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார். அரசனாக இருப்பார். வந்து அசைவ பிரிவினாக இருப்பார். என்வி சாப்பிட்றதுல அவ்வளோ ஓவராக அது இல்லாமல் அவர் சாப்பிடவே மாட்டார். அப்போ வந்து ஒரு நாள் வந்து வேணுன்ட்டே அந்த விதி வேலை செஞ்சு எங்கேயுமே மாமிசமே கிடைக்காது. அந்த சமயக்காரனுக்கு வந்து மாமிசமே கிடைக்காது. அந்த மாதிரி இப்போ கூட வள்ளலார் விழான்னு உடனே அங்கெல்லாம் மாமிச கடையெல்லாம் மூடுன்றாங்கல்ல, வடலூர்லலாம் மூடுன்றாங்க. அந்த மாதிரி எதுவும் ஒன்று கிடைக்காது. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அதை சாப்பிட வரும்போது அவன் வந்து எல்லாமே சைவ உணவாக பரிமாறுவான். அப்போ ஒன்று என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுவான், மன்னிக்கணும் அரசு, எங்கேயுமே இன்றைக்கி அசைவ இது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், எல்லா திசையிலும் போய் தேடி பார்த்தோம், அசைவ உணவு சமைக்கிறதுக்கான இது எதுவுமே பயங்கர கோபம் வந்துடும் இவருக்கு. அப்போ ஒரு 10 வயசு பையன் இருப்பான் அவருக்கு. அப்போ அந்த அரசி எல்லாம் இருப்பா. என்ன பண்ணுவேன், அந்த பையனை பிடிச்சி இழுத்த எதுவுமே கிடைக்கலன்னா இவனை சமைச்சு போடு எனக்கு, இந்த மாதிரி அசைவம் இல்லாமல் எனக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது அரச கட்டளைன்ட்டு போயிடுவோம். அவ்வளோ தூரம் அந்த வெறி வந்து மறைச்சிட்டு இருக்கும் பையனை. அப்புறம் வேறு வழி கிடையாது. அதை செய்யலைன்னா அவனு சிறைச்சேதம் பூண்டுவார் ராஜா சொல்லிட்டு அவன் அந்த பையனை அறிஞ்சு சமைச்சிடுவான். சமைச்சிட்டு சாப்பாடு தயாராகிடுச்சுவாங்க. திரும்ப வந்தோடனே நல்லா பரிமாறும். அரிசிக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ உட்காந்து சாப்பிட உட்காந்துக்கிறான். அவள் கம்முன்னு இருப்பா. இந்த மாதிரி பையனை போய் யாராவது சமைச்சு சாப்பிடுவாங்க, கம்முன்னு இருப்பா, உம்முன்னு இருப்பா. அப்போ இவனே அறியாமலே அரசியக்கிட்ட கேட்குறான், ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்கிற இன்னைக்கு? தெரியாது, அந்த வெறியில் சொல்லிட்டேன்னு தவிர என்ன செஞ்சேன்னு சொன்னோன்னே தெரியல. ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்கிற, எங்கே நம்ம பையன் அவனை கூப்பிடு, சாப்பாடும்போது பையன் எங்கே அவனை கூப்பிடு. அப்போ தலையில் அடிச்சுப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயானு, யாராவது பெத்த பிள்ளைய சமைச்சு போட சொல்லி சாப்பிடுவாங்களா, அதுவும் நான் சாப்பிடணும் அதை எதிர்பார்க்குற, நீயே உத்தரவு போட்டுட்டு பையன் எங்கன்னு கேட்குறேன்னு அப்படியே அதிர்ச்சி ஆடும். அப்போ தான் அப்படியே சொன்னேன் நாம. அப்போ அந்த அசைவ உணவு சாப்பிட்றதுல இந்த வெறி கண்ணை மறைச்சிட்டு அவனுக்கு மறைச்சிட்டு அப்படியே ராஜ்யத்தை விட்டு திறந்து அந்த பிறவியில் போயிடுவார். அதிலேருந்து அந்த பிறவிலேருந்து எனக்கு இந்த அசைவ உணவு வெறியாக இருக்கிறது, அந்த உணவு பிரியம் அது எனக்கு அந்த பிறவியோட ஒழிஞ்சுது. தான் செஞ்ச தவறுக்காக ராஜ்யத்தை திறந்து தவம் பண்ண வேண்டிய எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியே இருக்கும் சார். 500 பிறவிகளிலும் தன்னுடைய தவறான பிறவியை சொல்லி அதில் நான் எப்படி திருந்தணும்னு சொல்லின்னு வருவார். இது மாதிரி எந்த மகானுமே சொன்னதில்லை. அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாத்துலேயும் எனக்கு எடுத்து வச்சுக்கிறானுங்களா, இவனுங்களை என்ன சொல்கிறது, இவனை பார்ப்பானுங்களா, எல்லாத்துலேயும் போய் அங்கங்கே பார்த்து வெறுத்தே போயிட்டேன் நான். எல்லாத்துலேயும் இவங்க தான் வேலையே கிடையாது, இவங்க உட்காந்துக்கின்னு காசு பணம் வச்சுக்கிறானுங்க, அதில் பண்டிதர்கள் அவங்களும் அப்படின்னோடனே அப்படியே ஏற்றி விட்டுறது. எல்லாத்துலேயும் பிராமணன் இருக்கணுமா, ஒரு பிராமணன் ரொம்ப மோசமான கும்பல் இருக்கிறானுங்க. அப்போ எதை கெடுக்கிறானுங்க புரியுதா? இவங்களுடைய ஜாதி பெருமைக்காக அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் அதெல்லாம், அந்த சாஸ்திரம்லாம் கெடுக்கிறானுங்களா இல்லையா? அதை ஊற வச்சுட்டு ஒன்று வெளிநாட்டுக்காரன்னா வந்தவுடனே அவங்ககிட்ட புத்த மதம் இதான்னு காட்டினா அவன் படிக்கும்போது பிராமணங்களோ வசதி இப்படி இதே மாதிரியே இருக்கும். ரொம்ப மோசமான இன்றைய பாடமே நான் இன்னும் ஆரம்பிக்கலை.
புத்தருடைய பாடமே சமீப காலமாக என்ன பார்த்துன்னு வரோம், முதுமைன்ற தலைப்பில் அவர் சொன்னதெல்லாம் பார்த்துன்னு வரோம். இந்த உடம்பு உடம்பு தானே பெருசா என்ன அதை அந்த உடம்பு மயக்கத்தில் தானே எல்லாரும் மோகம் அது இதுன்னு அழியிறாங்க. அதை வந்து தெளிவாக சொல்லின்னு வருது. கொஞ்ச காலத்துக்கு இதெல்லாம் புரியாதவங்க கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, புத்தர் கிளாஸ். ஏன்னா அது வந்து இதை தான் சொல்லும். இந்த முதுமைன்ற டாப்பிக்கில் அதை சொல்லும். சரத்காலத்தில் பறக்கின்ற சுரைக்கொடியை போன்றது இந்த உடம்பு. வெறும் வெள்ளை எலும்புகளால் ஆன இந்த உடம்பு மேலே நீ ஏன் இவ்வளோ ஆசை வைக்கிற? இவ்வளோதான். பார்த்தீங்களா? நீங்கள் சாமி என்ன பாடம் சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த இதுக்கு பேர் வந்து ஆன்மீகமாக கொஞ்சம் வந்தீங்கன்னா தேகாபிமானம்னுவாங்க. அப்புறம் வந்து மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த பாப்பாத்திங்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பாப்பானுங்களும், ஒரு பிராமண பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ ஆசைப்படாதே, எனக்கு போடுறான் சார். அட புரியுதா? அவங்களுக்கு ஸ்டாண்டர்டே, அவங்களுடைய ஸ்டாண்டர்டே அவ்வளோ லோ ஸ்டாண்டர்டு. பாப்பானுங்க ஸ்டாண்டர்டே அப்படி போடுறான். இவங்கள என்ன தான் செய்யறது? இவங்கள நான் தேறி வந்தது இதையெல்லாம் படித்து தேறி வந்தது. இன்னும் பட்டணத்தார் அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்னும் அதெல்லாம் இருக்கும். தெரியுதா? மலமும் இதுவும் சோறும் ஒரு குழி எல்லாம் இருக்கும் அதில். அந்த தேக இதில் தேகாபிமானத்தில் குருக்கிட்ட நான் ஒரு பாட்டை எழுதி கொடுத்தேன். உடம்பு வெளிவிடும் வாடை, அதை கழுவி உழவிடும் பீடை, மனிதன் உளறித் திரிகின்ற மேடை, இந்த உலகம் அழியாதே சேடைன்னு எழுதி கொடுத்தேன். கவிதை எழுதி கொடுத்தேன். அப்படி கவிதை எழுதி கொடுக்குறேன் நான். அது இல்லாமல் மோக நெடின்னே நான் உங்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த வகுப்பு எடுத்தால் அதுக்கப்புறம் கைத்தட்டுற 4 பேர் கூட 2 பேர் ஆகிட்டா என்ன செய்யறது அப்படின்னு. ஆனால் என்னைக்குன்னா ஒரு நாள் நான் எடுத்து தான் ஆகணும். அப்படி அப்போ தான் அந்த உடல் இன்பத்தை அனுபவிக்காதவங்க, உடல் இன்பத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறவங்க பார்வையில் அவங்க எதையோ இழந்துட்டு வாழறவங்கன்ற மாதிரி எண்ணமே இருக்கும். நம்ம இவ்வளோ சுகபோகமாக வாழறோம், பாவம் சாமியார் இதெல்லாம் இல்லாமல் வாழறோம், பாவம் சாமியார் இதெல்லாம் இல்லாமல். தெரியுதா? ஃபார்மாலிட்டிக்கு எதோ சொல்வா, ஆரோ எந்த தவம் வாழ்க்கை அது எல்லாம். ஆக்சுவலாகவே அது லாஸ் இல்லை. அது எவ்வளோ பெரிய கெயின்ன்றது நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் இந்த போர்டு டிஜிட்டல் பிளாக் போர்டு இருந்தால் பாத்தியார் பாடம் நடத்த மாதிரியே உங்களுக்கு அதை படம்லாம் வரைஞ்சி கோடு போட்டு இப்படி இப்படி இப்படின்னு விளக்கம் சொல்லலாம். நீங்கள் வந்து தேடுறீங்களோ இல்லையோ, அதை எடுத்துக்கிறீங்களோ எடுத்து 2ஆம் பட்சம். ஆனால் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியணும்ல உங்களுக்கு. இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னே தெரியும்ல. ஆன்மீகன்றது மற்றவங்க செய்கிறது கதா காலட்சம் இல்லையா? கிருத்தன ஆரம்பத்திலே, ராமாயணத்திலே இல்லையா, இப்படியே போகிறது. நல்லா கதை அடிச்சு நல்லா சூப்பராக சொல்கிறாங்க. முகப்பிரிவு அப்படி சொல்லியிருக்கா, அப்பப்போ முகப்பிரிவை சொல்லியிருக்கா, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளே ஏற்றிக்கினே இருக்கணும் அவங்களுக்கு. அது ஒரு கடமை அவங்களுக்கு. என் வகுப்பு அந்த மாதிரி இல்லை இல்லையா? இதை தான் இப்படி தான் இருக்கும் என்னுடைய வகுப்பு. அந்த கடவுள் துறையினாலே இதெல்லாம் கடக்காமலேயே. அப்போ குரு பிரம்மேந்திரர் சொன்னது சரியாக எனக்கு தெரிகிறது. கடவுளை தெரியாமலேயே கடவுளை பற்றி பேசுகிறவர்கள் கடவுளுக்கே ஒரு இரத்த கசிவுன்னார். ஏன்னா கடவுளை தெரியாமல் அவங்க பேசும்போது அவங்க வந்து குருட்டினை போக்காத குரு. அவங்க இதெல்லாம் கடக்கவே இல்லை. அவங்க மைண்ட்லேயும் இதெல்லாம் பெரிய பாக்கியம், ஊராமனை அனுபவிக்கிறது பெரிய பாக்கியம்னு காஞ்சி பீடாதிபதிக்கு மைண்டில் உட்காந்து நிறுத்தோடு தான் நான் செய்கிறான் இல்லையா? அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போடலாம், நீ ஓரமாக நின்றுன்னு இதெல்லாம் பார்த்து ஏங்கிக்கின்னு கடக்க வேண்டியது தான் உன் தலையெழுத்து. பாப்பா போடுறான் சார், எவ்வளோ கேவலமானவன்லாம் இருக்கிறானுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி போடுறான். அவர் பாக்கியமாக அவர் அனுபவிக்கிறாங்களா அவங்களாம்? நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன், இன்னும் அசிங்கமாக சொல்லி வச்சுருந்தாங்கள. அதுக்குனால ஒரு வகுப்பாவது உங்களுக்கு எடுக்கணும். குருநாதர்கிட்ட நான் வேற ஒரு கவிதை எழுதி வச்சேன். அந்த அதையெல்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு கூட அதை எடுக்கணும்னு நினச்சேன். நான் நேரம் ஆயிடுச்சு. இளையவர் கலவி தரும் வேதனை காதல் இன்பம்னு சொல்வார். யாருன்னா திருமங்கை மன்னன், திருமங்கை ஆழ்வார். அவரும் சம்பந்தரும் தான் சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல. அவரை வந்து 4 கவி பெருமாள்னு சொல்லுவாங்க. சம்பந்தருடைய சீடர்கள் அதை மறுப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது, எங்கள் சம்பந்தர் மட்டும்தான் 4 கவி பெருமாள்னு சொல்லுவாங்கன்னொடனே அவங்களுக்குள்ள மோதல் வரும்.
அப்போ உடனே சம்பந்தர்கிட்ட போவாங்க. சம்பந்தர் சரி அப்போ அவர் 4 கவி பாட சொல்லுங்க நம்ம ஒத்துக்கலான்னு சொன்ன உடனே, சரி எனக்கு ஒரே ஒரு பெருமாள் ஃபோட்டோ படம் வச்சு அதான் என்னால் பாட வரும் வச்சுக்கணும் வச்சு பாடு. அப்புறம் அவர் பாடுறார். யார்? திருமங்கை மன்னன். பாடின உடனே சம்பந்தர் பாடி முடித்த உடனே சம்பந்தர் அவர் 4 கவி பெருமாள்னு அவர் அவரை சொல்லிக் கொள்வதற்கு முழு தகுதியும் உள்ளவர்னு சொல்லிட்டு போய் சரியாக இருக்குது அவர் பாடல்து அருள் பாடல் 4 கவி பெருமாள்னு சொல்லிட்டு சம்பந்தர் தன்னுடைய சித்தினால ஒரு வேல் வர வச்சு அவர் கையில் கொடுக்குற. இன்னைக்கு நீங்கள் அந்த 12 ஆழ்வார்களை திருமங்கை ஆழ்வார் சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு வேல் கையில் வச்சிருப்பாரு. யாருன்னா சம்பந்தர் வர வச்சு கொடுத்த வேல் அது. அவர் முருகருடைய அம்சமாக இருக்கவே வேல் வர வச்சு கொடுத்து அவர் 4 கவி பெருமாள்னு. அவரும் சும்மா இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, சிவனையே பாடி இருக்கிற நீங்கள் எனக்காக பெருமாளையும் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு பதிகம் மட்டும் 10 பாடல் சம்பந்தர் பெருமாளை பாடியிருக்கிறார். சீர்காழியில் இருக்கிற பெருமாள் கோயிலில் இன்னும் அந்த கோயில் இருக்குது சின்னதாக, சம்பந்தர் பாடிய பெருமாள். அவரும் இவர்கிட்ட பாடல் வாங்குற பெருமாளை பாட சொல்லி அவரும் இப்படி இருக்கும். அந்த திருமங்கை மன்னன் கதையை பார்த்தீங்கன்னா, அவன் காதலினால ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண்ணு பெரிய பக்தை. இவன் ஒரு குறுநில மன்னன். அவன் என்ன சொல்கிறா, நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், தினம் 1000 பேருக்கு நீ அன்னதானம் பண்ணணும், அதுக்கு நீ ஒத்துக்கினா தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கின உடனே தினம் 1000 பேருக்கு சாப்பாடு போகிறான். அவனுடைய ஏரியா சின்னது, குறுநில மன்னன், கஜானாலாம் காலி கொஞ்ச நாளில். தினம் 1000 பேருக்கு அந்த காலத்தில் சாப்பாடு போடல காலி. அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு எல்லாத்தையும் விற்று 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 கொடுத்த வகை காப்பாற்றணுன்னு. அதுக்கு பிறகும் காசு இல்லைன்னு ஒன்று ராத்திரியில் மாறு வேஷம் போட்டுன்னு தன்னுடைய அமைச்சரில் கூப்பிட்டுன்னு போய் வழிப்பறி செஞ்சுன்னு வருவான். அந்த அந்த இடத்த தாண்டி போகிறாங்கல்ல, போனோம் அவன் நாட்டை தாண்டி போகிறாள், இவனே மன்னனே போய் அவங்கள கத்தி கட்டி இருக்கிறதெல்லாம் எடு, அந்த வியாபாரிங்கெல்லாம் போகிறாங்கள வழிப்பறி செஞ்சு எடுத்துன்னு அந்த காசில் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி இருப்போம். எந்த விதத்திலும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பெருமாளும் அம்மையும் இவனுடைய பக்தியை பார்த்து அவனை திருத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக அந்த தாண்டி போகிறாங்க. அதே மாதிரி முகமூடிலாம் போட்டு, மன்னன் திருடுறான்னு தெரியாது யாருக்கும், இவனே முகமூடி போட்டு நாங்கள் போய் எடுப்பெல்லாம் சொல்லிட்டு ஒரு துணியை பிரித்து, நகை என் கையில் பணம்லாம் இல்லை, நகை நட்டுலாம் போட்டுறல இல்லை கைட்டு. உடனே அந்தம்மா எல்லா நகையும் கைட்டி அதில் போடுறாங்க. அப்போ போடும்போது சும்மா திருமங்கை மன்னன் ஆட்சி செய்கிற இடத்துலையா வழிப்பறிலாம் நடக்குது அப்படின்ட்டு போடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டி கிளம்பும் போது திரும்பி பார்க்குறான், பார்த்தா அந்த காலில் மெட்டி போட்டிருப்பாங்கல்ல திருமணமானவங்க, அந்த மெட்டி அம்மை காலில் இருக்கும். அந்த மெட்டியை விடக்கூடாது, ஏன்னா திருடுறத முழுசாக செய்கிறார் அவரும். அந்த மெட்டி அதை கொடு. அந்த மாதிரி கைட்டி பார்க்க வராது, எனக்கு வரல, அது உள்ளே நல்லா மாட்டிக்கிச்சு, உடனே நீயே கைட்டிக்குவாங்க. அப்போ உடனே அதை கைட்டுறான், அந்த மெட்டியை கைட்டினா இவனுக்கு வரல. அப்போ என்ன பண்ணுறான், பல்லில் கட்சி இழுக்கலாம் சொல்லிட்டு அந்த மெட்டியை பல்லில் கடிப்பான். கடிக்கிறது யார் கால்? தாயாரம்மனுடைய கால். அந்த மெட்டியை கடித்த உடனேயே அந்த கால் வழியாகவே அவனுக்கு ஞானப்பால் எப்படி சம்பந்தருக்கு கிண்ணத்தில் பால் கறந்து கொடுத்தாங்களோ, அதே போல் அந்த விரல் வழியாகவே அம்மை அவனுக்கு ஞானப்பால் அந்த ஒரு செகண்டு தெரிஞ்சு போகுது வந்திருக்கிறது. பெருமாளன் தாயார் அம்மனும் சொல்லிட்டு அப்படி வணங்குறான். அவங்க ஆசிரியம், இனிமேல் இதை செய்யாத, நீ கொடுத்த வாக்கு முடிஞ்சிடுச்சு, சரியாக போச்சு சொல்லிட்டு, காதலுக்காக இவ்வளோ சேர்ந்த திருமங்கை மன்னன். அப்போ தான் நாடு பூராவே தெரியும் மன்னனே தான் திருடி இருக்கிறான், வழிப்பறி அதிகமாகிடுச்சுன்னுவாங்க, மன்னன் இதுக்காக திருடி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அது பிறகு அவன் பாடல் பாடி அந்த அருளால் ஞானப்பால் பருகி அம்மை ஞானப்பால். இது ரொம்ப பேருக்கு நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் கொண்டு சொல்லவே மாட்டாங்க. நம்ம 12 ஆழ்வார்கள் தான்,
இவங்க பெரிய வைணவம், நாமம், துலாமம், வடக்கல தொங்கல அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்கன்னே வருமே தவிர, இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா? இது உங்களுடைய கடமை இல்லையா? உங்களோட இது செய்ய மாட்டோம். ரொம்ப நாஸ்தி குரூப் அது. அதுங்க கையில போய் மாட்டின்னு இருக்குது. இது வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிரணும். உங்களுக்கு தெரியும் சாமி திருமங்கை ஆழ்வார் கதைன்னு. 12 கதை தான். 63 நாள் தான் 63 பேரு. அதுக்கு பிறகு தான் அவனு தளந்தோறும் பாடி, அவன் வந்து சம்பந்தரை எல்லாம் சந்திக்கிறான். அந்த வழியில இது எல்லாமே நடக்குது. இப்போ காதலுக்காக இவ்வளவு பெரிய வேலை செய்த திருமங்கை மன்னன். ஆனா அவன் என்ன பாடுறான்? ஒரு பாடல்ல, இளையவர் களவி தரும் வேதனை காதல் இன்பம்னு காதலை வந்து எல்லாரும் மகிழ்ச்சி இன்பம்னு சொல்றாங்களே, ஆக்சுவலா அது என்னன்னா, இளையவர் களவி இன்பம்னா உங்களுக்கு தெரியும் தான், ஆண் பெண் இன்பம், களவி இன்பம். இளையவர் களவி தருகிற அந்த இன்பம் என்னன்னா, வேதனை காதல் இன்பம்னு சொன்னான். அந்த காதல் இன்பம் என்பது உண்மையிலேயே ஒரு வேதனை. அதை படிச்சோடனே நான் இங்கே இருக்கும்போது தான் பிரதோஷத்துக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்புவோம் சாமிக்கிட்ட. அதுக்கு பிறகு நான் வந்து அதை முன்னிலை வச்சு அந்த பிரதோஷத்துக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பிச்சேன் சாமிக்கிட்ட. என்னென்னா அது பிரிண்ட்லாம் போட்டு அங்கே வரவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, விநியோகம் பண்ணுவாங்க. தாசாமி யாருன்னே தெரியாதவே நிறைய பேர் அதை வாங்கி பாராட்டிட்டு போவாங்க. அப்போ வந்து குருநாதர் எனக்கு உணர்த்திய அந்த அனுபவம் இதில் இருக்குதுன்னு சொன்னேன். பிரம்மேந்திரன் எனக்கு உணர்த்திய காதல் இன்பம்னா என்னன்னு உணர்த்திய அந்த இது இதில் இருக்கிறது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, கலவி இன்பம் என்பது என்னைக்கு வந்து வேதனை இன்பம்னு அவங்களுக்கு தெரிகிறதோ அப்பொழுதுதான் நான் உண்மையிலேயே ஆத்திகனாகிறான்னு சொன்னார் குருநாதர். நான் குருநாதர்கிட்ட மானசீகமாக சொன்னது மற்றவங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியல. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய முன்னால் உட்கார்ந்திருக்கல ஒரே ஒருவன் காதலை வேதனை என்கிறான், அவனே உண்மையான ஆத்திகன்னு சொன்னார். ஆஸ்திகன் சொல்கிறாங்கல்ல, ஆஸ்திகம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எங்கே காதலை வேதனை என்று யார் உணர்ந்தானோ அவன் உண்மையிலேயே என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு, நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, இது என்ன சாமி ஒரு வேதனையே இருக்குது, இதை போய் எல்லாம். அப்போ அவர் சொன்னார், இதை தாண்டா எல்லாம் காதல்ன்றாங்க, உனக்கு வேதனையாக இருக்குது. அப்போது காதல் இன்பமாக மற்றவங்களுக்கு தெரிகிறது, எவன் ஒரு வேதனை இன்பமாக தெரிகிறதோ அப்பொழுதுதான் நான் உண்மையிலேயே ஆத்திகன். விதி பேரெல்லாம் பேசுவாங்க ஆஸ்திகன்னு, ஆனால் இதில் போய் விடுறாங்க, புரியுதா? ஆனால் என் முன்னால் உட்கார்ந்து ஒரே ஒருவன் அப்படின்னார். உள்ளம் திறந்து என்னிடம் சொன்னான், வேதனை வேதனையின் அது வேதனை இல்லடா, அது காதல். இதுதான் உலகம் பெருசாக அனுபவிச்சுன்னு இருக்கிறது. அந்த காதலை வேதனை என்று யார் சொன்னான் பார் என் முன்னால், உண்மையிலே மனம் திறந்து அவனே உண்மையான ஆஸ்திகன். மீதி பேரெல்லாம் ஆஸ்திகர்கள் தான், பட்டை பொண்ணு கோயில் போய் சாமி கும்பிட்டு எல்லாம் ஆஸ்திகம் தான். ஆனால் உண்மையான ஆஸ்திகம் இங்கே தான் தொடங்குதுன்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார். அதை எவ்வளோ வருஷம் கழிச்சு, 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இந்த பாடல் என் கையில் கிடையாது. கழிச்சு ஏற்கனவே திருமங்கை மன்னன் சொல்கிறார சொல்லிட்டு இதை விடக்கூடாதுன்னு அதை அந்த பாடலை போட்டு, அதே போல் காதல் இன்பம் என்பது உண்மையிலேயே வேதனை இன்பமாக இருக்கு. யார் சாதாரணமாக பட்டணத்தார் மாதிரியோ துறந்து சொல்லலை. இந்த காதலுக்காக தினம் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி அதுக்காக வழிப்பறி நடத்திய மன்னன் சொல்கிறான். கடைசியில் அவன் ரிசல்ட் என்ன சொல்கிறான்னா, இளையவர் கலவி தரும் வேதனை காதல் இன்பம், இதன் பின்னால் அலைந்து கொண்டிருந்தேனே பெருமாளேன்னு பாடுறேன். நான் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நான் ஒரு கவிதை, நான் இது காதல் என்னும் ஒரு வேதனை அனுபவம், காதில் சொல்லி நெஞ்சில் உணர்த்தி கடந்து போகவும் வைத்தானே, குரு காட்டு தீயென அழித்த இருளினில் காமனும் வெந்து போனானேன் ஒரு கவிதை 10 எழுதி அமைச்சு. உங்களுக்கு தெரியாது, பிரம்மேந்திரர்கிட்ட நான் பாராட்டு வாங்கின, நேரடியாக பாராட்டு வாங்கின கவிதை இது. அடுத்த முறை கோயிலுக்கு போகிறேன், அப்படியே கையை பிடிச்சி A1 கவிதைன்னாரு. A1 கவிதை ரொம்ப டாப்பாக இருந்தது அந்த கவிதைன்னார். அது நடுவில் நிறையா. அப்போ குரு எனக்கு என்ன உணர்த்தினார்னு மற்றவங்களுக்கு சொல்கிறேன். காதில் சொன்னா முதல்ல, அப்புறம் நெஞ்சில் உணர்த்தி அதை கடந்து போகவும் வைத்தான். யார்? என் குரு பிரம்மேந்திரர். அவன் எப்படி அதை அழித்தான்னா, காட்டி தீயென அழித்த இருளினில் காமனும் வெந்து போனான். எழுதி சாமி அவ்வளோ பிடிச்சி. அந்த கவிதை ரொம்ப ஒன்றா இருந்தது, ரொம்ப டாப்பாக. எனக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள்ல. குரு, நிலை கடந்த குரு
சீடன் அவர்கிட்ட போனோடனே என்னை கடை தேத்துறாரு. அவர் எப்படி கடை தேத்துனாரு, அந்த நிலை கடந்த நிலை என்னன்றத ஏற்கனவே திருமங்கை மன்னன் சொல்லியிருக்கிறான். அதை எடுத்து நான் போட்டு இன்னைக்கு இந்த குரு எனக்கு இதை உணர்த்தியிருக்கிறார் சொல்லிட்டு சொல்கிறேன். அதுவும் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் கரெக்டான அனுபவத்தோட சொல்கிறேன். காதல் என்னும் ஒரு வேதனை அனுபவம் காதில் சொல்லி நெஞ்சில் உணர்த்தி கடந்து போகவும் வைத்தானே, குரு காட்டு தீயென அழித்த இருளினில் காமனும் வெந்து போனானே. இப்படியே வரும். மீதியெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. கடைசியில் முடிக்கும்போது, யாரை சொல்ல எவரை சொல்ல ஏனுக்கிந்த பரிதாபம், அதிர்ஷ்டம் யாரோ என் போல் ஓரிருவருக்கெனில் பிடிபடாமலே பெரும் யோகம்னு முடிச்சிருந்தேன். இவ்வளோ பெரிய குருநாதர் வந்தும் என்னை போல யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அதிர்ஷ்டம் தேரணும் நாங்கள். அப்போ இது யாரை தப்பு சொல்ல முடியும்? அதனால் பிடிபடாமலே பெரும் யோகம். பிரம்மேந்திரன் என்பவர் யாருக்கும் பிடிபடாத ஒரு பெரும் யோகம். ஆனால் என் போன்ற ஓரிருவுக்கு தான் அது அதிர்ஷ்டமாக இருக்கிறது சொல்லி முடிச்சிருந்தேன். அது அந்த இருக்குது. நடுவில் இருக்கிறது மனுஷன் முடிஞ்சால் வருகிற பிரம்மேந்திரோட குரு பூஜை வருகிறது அல்லவா? தை மாதம் முதல் ஞாயிறு கொண்டாடும். 19ஆம் தேதி வருகிறது, ஜனவரி. அன்றைக்கி நான் ஒன்றா இதை பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். உண்மையான ஆன்மீகம் இங்கு தான் சார் இருக்கிறது. அதுதான் இருக்கிறது. அதுதான் புத்தர் பாடமும் அதை சொல்லுகிறது. அந்த தேக அபிமானம், தேக மோகம், அது காதல், அதை அப்படி ஆகும் இப்படி ஆகுன்றது சினிமாக்காரங்களுக்கு காசு கொட்டுது இல்லையா? அதில் நடிக்கிறவங்களுக்கு காசு கொட்டுது என்ன? அதில் கண்ணாமுன்னான்னு வாழறவங்களுக்கு காசு கொட்டுது. அது நிலை கடந்த யோகியரை நாயேன்னு திட்டுது சார் ஒரு பாப்பார நடிகை. அப்போ எவ்வளோ பெரிய பாவம் செய்ய வைக்கிறானுங்க அவனுக்கு. எவ்வளோ பெரிய பாவம், பிராமண ஜாதிய பாவம் செய்கிறேன்னா அது ஒஸ்தின்னு நினச்சிக்குது. அவ்வளவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்லுது. ராத்திரிலாம் விபச்சாரம் செய்கிறத போய் இரவலெல்லாம் உழைக்கிறாங்களாம், அவங்க பகலெல்லாம் நடிக்கிறாங்களாம். இப்போ இவங்கள விட்டு சாஸ்திரம் எழுதி வச்சா நம்ம பசங்க கெட்டு போமா? கெட்டு போகாதா? இவங்கள ஒரு ஐடியலாக காட்டினா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. விபச்சாரன்றது இரவுலெல்லாம் உழைக்கிறது அது இன்னும் நிறைய நடத்தணும்னு நினச்சேன் நான். பாப்பரை இது எதில் நுழைஞ்சிடுறாங்களோ அதுக்கெல்லாம் மரியாதையான பேர் வச்சிடுறது. முதல்ல விபச்சாரம்னு இருந்தது, அது இந்த தொழில் அந்த தொழில் இருந்து. அப்புறம் பாப்பாத்தீங்க நிறைய பேர் அதில் இருந்த உடனே பாலியல் தொழில் மாற்றினாங்க. அது பேர் என்னது? பாலியல் தொழில் செய்கிறவர்கள். அது கௌரவமான பேரை வைக்கிறேன். ஏன்டா வைக்கிற அப்படி? அது கேவலன்றது பேர்லேயே இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கிட்ட போவாது. ஐயோ நம்மளை இழித்துரைப்பார்கள், இது தவறுன்னு. நீ என்னடா அவங்களுக்கு கௌரவம் வேணுமா? பத்தினிகளுக்கு கௌரவம் கொடு, மதிப்பு கொடு. முதல்ல பத்தினி தெய்வங்கள் இவர்கள்னு சொல்லி கொடு. அதை விட்டுட்டு அவங்களுக்கு கௌரவம். ஏன்னா பாப்பாத்தீங்க நிறையா போயிடுச்சு. அதில் போயிட்டு உடனே பாலியல் தொழில் செய்கிறவர்கள். அதான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நாளில் பாப்பானுங்கள்லாம் திருட ஆரம்பிச்சு ஜெப்படி இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அதெல்லாம் நிறைய பண்ணுறானுங்க. எல்லாத்துலையும் பரவிடுச்சின்னா திருடர்கள்னு சொல்லக்கூடாது. பிறர் பொருளை தெரியாமல் எடுத்துக்கொள்கிறவர்கள். எல்லாரும் தொழில் சேர்த்து பிறர் பொருளை தெரியாமல் எடுக்கும் தொழில் செய்கிறவர்கள் வைப்பாம்பார். அப்படி வச்சான்னா அங்கே பாப்பம் அதிகமாயிட்டான்னு அர்த்தம். சரிதா? அதனால் பிராமண ஜாதியை பற்றின இந்த கேடுகட்ட நிலையும் புரிந்து கொள்ளுங்கள். அதில் இருக்கிற பிரம்மேந்திர போன்ற மகான்களையும் பிரித்து மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் அனுபவத்தோடு கூட நான் சொல்லுகிற இந்த உண்மைகளை ஆன்மீகன்ற பேரில் சும்மா அப்படியே ஒரு யாகம் பண்ணிக்கோ, ஒரு யஜ்ஞம் பண்ணிக்கோ, ஒரு மந்திரம் சொல்லிக்கோ, ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கோ, அதில் ஏமாறாமல் உண்மையிலே ஆன்மீகம் என்பது இந்த நிலை இருந்து அந்த நிலையை கடப்பது தான் ஆன்மீகம். அதுதான் குருட்டினை போக்கும் குரு. புரியுதா? இப்போ புரியுதா எது குருடுன்னு தெரியுதா? குருட்டுன்னா எல்லாம் பார்த்துன்னு தாங்க வரும். அறிவு குருடு. இந்த சிறிய இன்பத்தை பெருசாக நினைத்து கொண்டு வாழ்கிற ஒரு உலகம். ஆனால் அதை கடந்த நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடந்த பிறகு இது வேதனையை தரும், இது இன்பத்தை தராது, எல்லாமே இருக்கிறது. அந்த அறிவை முதலில் பெறுங்கள். இதான் ஆன்மீகம். அறிவை பெறுங்க. கடக்கிறீங்களோ இல்லையான்றது 2ஆம் பட்சம்தான். அறியாமைகளை பாப்பம் பரப்புகிற அறியாமைகளை அறிவு போல் நீங்கள் பேச மாட்டீங்க. குறைந்தது என்னிடம் வருகிறவர்கள் அவரெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லாத வசதி, எது வசதி, அவரை பெரிய அதனால் ஒரு ஊரம் போட்டு வேண்டிய அனுபவிச்சாலோ அதெல்லாம் ஒரு வண்ண பண்ணாதே, பிரம்மயஜம் பண்ணி அந்த பாவத்தெல்லாம் போக்கிக்குவார். அவங்க விடான்ஸும் ஒரு நாள் 2 நாளாக விட்றானுங்க. 1000 வருஷம் விட்டும் கிடக்குறானுங்க. அதை கேட்டு ஏமாந்து கிடக்குறாங்க. முதலில் அறிவை பெறுங்க. சரியான அறிவை பெறுங்கள். ஆன்மீக அறிவு என்பது என்ன? நிலை கடப்பது என்பது என்ன? இந்த மாதிரி மோக வாழ்வு என்பது என்ன? அதை கடந்த நிலை என்பது என்ன? எது குருடு, எது குருட்டினை போக்கும் நிலை?
அந்த நிலையை அடையாதவர்களிடம் பாடம் கேட்டோம்னா, எப்படி வந்து குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி எப்படி குழியில விழுவாங்க. எவ்வளோ தெரிந்து கொள்ளுங்கள். இதில என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? என்னிடம் வருகிற உங்களுக்கு இவைகளை தெரியப்படுத்துகின்ற ஒரு நல்ல செயலை நான் செய்கிறேன் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. குருநாதருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.